அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சாபம். இந்த சாபம்ன்றது கண்டிப்பாக பலிக்குமா? சாபம் என்பது உண்மைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாபம்ன்றது உண்மை தான். அது கண்டிப்பாக பலிக்கும். சாபத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 13 வகை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பெண் சாபம். பெண்களை ஏமாற்றுதல், அவங்கள அவமதிக்கிறது, துன்புறுத்துறது, இதெல்லாம் பெண் சாபத்தை கொண்டு கொடுக்கும். அடுத்து 2வது பார்த்திங்கன்னா பிரேத சாபம். இறந்த உடலை இழிவாக பேசுது, அப்புறமா உடலை தாண்டி செல்லுது, அப்புறம் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது, இதெல்லாம் பிரேத சாபம் வரும். 3வது என்னென்னு பார்த்திங்கன்னா பிரம்ம சாபம். பிரம்ம சாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வியை நம்ம மதிக்காமல் இருக்கிறது, அறிவை கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, படித்தவங்களை அசிங்கப்படுத்துறது, இல்லை புக்கெல்லாம் மிதிக்கிறது, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அது பிரம்ம சாபம். அடுத்து பார்த்திங்கன்னா சர்ப்பசாபம். 4வது சர்ப்பசாபம், அதாவது நாகங்களை, பாம்புகளை கொல்வது, அந்த புற்றை நம்ம இடித்து இது பண்ணுறது, இது பாம்பு அடிக்கிறது, இது எல்லாமே நாகசாபம், சர்ப்பசாபம். 5வது பார்த்திங்கன்னா பித்ரு சாபம். இது எல்லாருக்கும் இப்போ எல்லா ஜாதகத்துலேயும் பித்ரு சாபம்ன்றது நிறையா இருந்துகிட்டே இருக்குது. இது என்னன்னு பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறது. அதாவது அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தவசம் திதியெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அது கொடுக்காம விட்டுறது, கடமைகளை செய்யாமல் விடும்போது. இல்லைன்னா அவங்கள செத்து போனவங்க முன்னோர்களை இழிவாக பேசுகிறது, இதெல்லாம் பித்ரு சாபமாக வரும். இன்றைக்கி ஜாதகத்தில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பித்ரு சாபம் நிறையா இருக்குது. ஏன்னா பித்ருக்களுக்கு கரெக்டான ஈமக்கடமைகள்லாம் கரெக்டாக செய்கிறதில்ல. அடுத்து பார்த்திங்கன்னா 6வது கோசாபம். அதாவது பசுவை சித்திரவதை பண்ணுறது, அது உணவளிக்காமல் கஷ்டப்படுத்துறது, பட்டினி போடுறது, இதெல்லாம் கோசாபம். அடுத்து 7வது பூமி சாபம். நிலத்தை ஆக்கிரமிப்பது, பிறர் நிலத்தை ஏமாற்றி பறிப்பது, இதெல்லாம் பூமி சாபமாக நமக்கு வரும். அடுத்தது 8வது பார்த்திங்கன்னா கங்கா சாபம். நதிகளை மதிக்காமல் இருக்கிறது, மாசுபடுத்துறது, அதாவது அந்த தண்ணியோட தன்மையை புனிதத்தை நம்ம கெடுக்கிறது, இதெல்லாம் கங்கா சாபம், நதி சாபம். அடுத்தது 9வது பார்த்திங்கன்னா விருட்ச சாபம். அதாவது கனி கொடுக்குற மரம், இல்லை நல்லா பூத்து குலுங்குற மரத்தெல்லாம் வெட்டுறது, எரிக்கிறது, இதெல்லாம் விருட்ச சாபமாக வரும். அடுத்தது 10வது பார்த்திங்கன்னா தேவசாபம். தெய்வங்களை பூஜைகளை மதிக்காமல் இருக்கிறது, அவங்கள நிந்திக்கிறது, இதெல்லாம் தெய்வ சாபம். 11வது பார்த்திங்கன்னா ரிஷி சாபம். அதாவது குருமார்கள், ஞானிகள், இவங்களெல்லாம் மதிக்காமல் இருக்கிறது, அவங்கள அவமதிக்கிறது, இதெல்லாம் ரிஷி சாபமாக மாறும். உண்மையான பக்தர்களை கூட நம்ம மதிக்காமல் இருப்போம் இல்லையா, இதெல்லாம் ரிஷி சாபமாக மாறும். முனி சாபம். அதாவது முனிவர்களை அல்லது பெரியவர்களை, இவங்கள மதிக்காமல் அவங்கள கஷ்டப்படுத்தும் போது முனிவர் சாபம் வரும். அடுத்தது 13வது பார்த்திங்கன்னா குலதெய்வ சாபம். இது குலதெய்வத்தை மறந்து போயிடுறது, இல்லை குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்கிறது, இதெல்லாம் இல்லைன்னா குலதெய்வத்தை நம்ம இகழ்வாக பேசுகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வ சாபமாக வரும். இந்த மாதிரி 13 சாபங்கள் இருக்குது. இந்த 13 சாபங்களும் நம்ம பெற்றோன்னா நம்ம வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமோ நல்லதோ நம்ம பார்க்க முடியாது. நிறைய கஷ்டங்கள், வியாதி, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ரெகுலராக சில பேர்கிட்ட பழகின்னு இருப்போம், இது பண்ணுவோம், அவங்க ஒரு விஷயத்தில் ஏதாவது சாப்பிடுவாங்க, அதெல்லாம் பலிக்குமானா, அதாவது அவங்க உண்மையான வருத்தத்துடன் வலியுடன் செஞ்சாங்கன்னா அந்த சாபம் கண்டிப்பாக பலிக்கும். எல்லா சாபமும் எல்லா நேரத்துலையும் பலிக்குமான்னு கேட்டால் அது இல்லை. அதோட தாக்கமும் கொடுக்குறவங்களோட மனநிலையை பொறுத்து தான் அது அமையும். கெட்டவங்க சாபத்தை விட நல்லவங்க சாபம் உண்மையாக பலிச்சிடும். ஏன்னா அவங்க உண்மையாக அன்பும் அக்கறையோடு இருந்திருப்பாங்க. அது ரொம்ப பொறுக்க முடியாமல் தான் அந்த வலியோடையும் வேதனையும் கொடுக்கும்போது அந்த சாபம் கண்டிப்பாக பலிக்கும். அதனால் இந்த சாபங்கள்லாம் யார்கிட்டையும் பெறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கெட்டவங்களை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க சாபம் பலிக்காது. ஆனால் நல்லவங்க சாபம் விட்டால் கண்டிப்பாக பலிக்கும். ஏன்னா அவங்க தன்னாலேயும் முடியாமல், ரொம்ப வலி தாங்க முடியாமல் தான் சாபம் விடுறாங்க. ஸோ அந்த வலி தாங்க முடியாமல் சாபம் விடும்போது அது கண்டிப்பாக பலிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த கெடுதலும் யாரும் செய்யாதீங்க. யாருக்குமே எந்த கெடுதலும் நம்ம செய்ய வேண்டாம். முக்கியமாக நல்லவங்களுக்கு செஞ்சோன்னா அது கண்டிப்பாக பாதிப்பை தான் உண்டு பண்ணும். அதனால் முடிஞ்ச வரையும் நான் சொன்ன 13 சாபங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த சாபங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக பலிக்கும். அதனால் எல்லாருக்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதமாக நடந்துக்குங்க. இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓம் நம சிவாய.